வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இல்லைனா டின்னருக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி கூட செய்கிறது. அது வந்து சொரக்காய், அது கூட நாட்டு சோளம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு 1.25 கப்பு நாட்டு சோளம், அதாவது வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்க. இது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை கிளியர் பண்ணும். அதுக்காக இது எடுத்துக்கிறோம். 1.25 கப்பை ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஜல்லிச்சு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் பவுடர். அது மட்டும் எடுத்துக்கோங்க. 1.25 கப்பு சோளம் கூட 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு வந்து கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, அது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டீஸ்பூன் நெய் பார்த்திங்கன்னா, அது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வீட்டில் ஊற வச்ச தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் மட்டும் வெள்ளை எள், அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய பவுடர். ஒரு மிக்சர் ஒன்று கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 இன்ச் இஞ்சி, 4-5 பச்சை மிளகா, இது கூட பார்த்திங்கன்னா 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி விழுத அந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன நீல சொரக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தோல் சீவிட்டு அந்த கிரேட் பண்ணி அந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அது மட்டும் நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். வெள்ளை பார்ட்டை வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு, தோசைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது அந்த பச்சை கலர் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 கப்பு வந்துச்சு. அந்த 1 கப்பு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மாவோட இந்த சொரக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி துருவல் இருக்குல்ல, அதுவும் அதில் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மிக்சியில் ஊற்றின தண்ணி இருந்துச்சு, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட கையை வச்சு உள்ளங்கையில் அழுத்தி பார்த்தா அது வந்து கரெக்டாக உள்ளே போகணும். அந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், கை வச்சோன்னே உள்ளே போகுது. நல்லா அழுத்தி பிசைஞ்சு அப்படி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வெள்ளை காட்டன் கிளாத்தில் தண்ணி தடவிட்டு தண்ணியை தண்ணியில் நனைச்சிக்கோங்க அந்த கிளாத்தை. அப்படிலாம் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதுலேயும் தட்டலாம், வாழையில் இருந்தாலும் தட்டலாம். இப்போ அந்த கிளாத்தில் வந்து கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ கையில் தடவிட்டு அது மேலே இப்படி வச்சு நம்ம அடை எப்படி மெலீஸாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டணும். இந்த சப்பாத்தியை நல்லா ரொம்ப மெலீஸாக தட்டணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரவுண்டாக டச் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஓரத்தில் விரிசல் இருந்துச்சுன்னா அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து வெள்ளை எள்ளை போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையால் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த துணியோட அந்த தோசை தவால டில்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து அதில் போயிட்டு உட்காந்துரும் நம்ம வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போ அதை அப்படியே எடுத்து துணியை வந்து ரிவர்ஸ் பண்ணி அந்த தோசை தாவாலஞ்சு அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அது மேலே அழகாக தூவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா சுட்டதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நல்லா சுட்டுருங்க. சுட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் நெய் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தி நல்லா வேகும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பண்ணால் தான் இது வந்து சோள மாவு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு. இதில் மாதிரி கடலை மாவு, சோள மாவுலாம் போட்டிருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ போட்டு மெதுவாக ஒரு பக்கம் 5 நிமிஷம், இன்னொரு பக்கம் 5 நிமிஷம் போட்டு கரெக்டாக இப்படி எடுத்துட்டு இதை கூட வந்து தயிர் பச்சடி, வெங்காயம் கூட சேர்த்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். அப்படி இல்லைனா நைட்டும் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி கூட செய்கிறது. நீங்கள் மாவு வந்து முன்னாடி இதை வந்து ப்ரீமிக்ஸாக கூட செஞ்சு வச்சுக்கோங்க நான் சொல்கிற குவான்டிட்டியில். ஸோ தட் வந்ததுக்கப்புறம் சொரக்காய் மட்டும் துருவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டின்னருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ கமெண்ட் தயவுசெய்து பாஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக் பட்டனையும் ஹிட் பண்ணுங்கள். வேறு எந்த ரெசிபி ஹெல்த்தியாக வேணும்னு கீழே தயவுசெய்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.